காலையில எழுந்திருக்கான். எங்க வரான்? கண்ட குழலையை கையில் எடுக்கான். குழலையை கையில் எடுத்து கால்நடையா நடந்து காட்டுக்கு வரான். காட்டுல வந்து இனிதான் ஒரு கட்டு விரவு எடுக்கான். ஒரு கட்டு எடுத்துட்டு வந்து அன்னைக்கு விற்கும் போது எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்கான்? 1.25 ரூபாய்க்கு வித்துருக்கான். ஓஹோ, அந்த நாளையில 1.25 ரூபாய்க்கு ஒரு கட்டு வரவே வித்துருக்கான். 1.25 ரூபாய்க்கு வித்து அவன் கையினால அரிசி வாங்கி காய்கறி வாங்கி மஞ்சள் மதுரை வாங்கி மனைவாட்டி கையில கொடுக்கான். அந்த அம்மா நெய்தா பொங்கி பொறிக்கா புருஷனும் கொடுக்கா அவளும் வயிறு கழுவிட்டு இருக்கா காலம்புறம். அப்படி ஒரு நாளைக்கு வரவெடுக்கல வாங்கி வீட்டுல சாப்பாடு இல்ல. அப்படி பாருங்க நித்தம் போயிட்டு வாரான். அப்படி விரவெடுத்து விரைகுறி சாப்பிடும் போது அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இன்னைக்கு ஒரு கட்டு கொண்டு வந்தோம், ஒரு 1.25 வித்துட்டோம், நாளைக்கு என்ன சரி ஒரு 2 கட்டு கொண்டு வருவோமே அப்படின்னு இனிதான் 2 கட்டு கொண்டு வந்தான். 2 கட்டு கொண்டு வந்து எவ்வளவு ரூபாய்க்கான்? 2 1.25. அப்ப 1.25 3,000 ரூபாய் ஆச்சு. எவ்வளவு? 3,000 ரூபாய் ஆச்சு. 3,000 ரூபாய். 2 1.25 வித்தோடனே அவன் என்ன நினைக்கான்? நாளைக்கு ஒரு முழு மரத்தை கொண்டுட்டா ஒரு வாரத்துக்கு மலை போகண்டாம். ஒரு வாரத்துக்கு காட்டுக்கே போக வேண்டாம், கட்டையை போட்டு எடுத்துக்கலாம். கட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணி இது வரவிட்டு நீதான் கண்ட கோடலிய கையிலெடுத்து நடந்து கொண்டு காட்டுக்கு காட்டில் வந்து பார்க்கும் போது எப்படி பாக்க மரம் பட்ட மரமா இருக்கணும், காஞ்ச மரமா இருக்கணும், விலை உயர்ந்த மரமாவும் இருக்கணும். விலை உயர்ந்த மரம் என்ன மரம்? எங்க ஊர்ல எல்லாம் முருங்கை மரம் தான். ஒரு காய் 5 ரூபா 6 ரூபா. முருங்கை மரமா? விலை உயர்ந்த மரம் என்ன மரம்? தேக்கு மரம். அதுலயும் சந்தன தேக்கு மரத்தை பார்க்கலாம். ஆமா, மலையை சுத்தி பார்க்கும் போது நல்ல இடமறையில இருக்கு ஒரு மரம் வாங்கி வாழ்ந்த மரம் சந்தன தேக்கு மரம் பட்ட மரம் தான். மரத்தை கண்டா மறந்து விடுவானா? மரத்து பக்கத்துக்கு வந்தான், கண்ட குழலி கொண்டு மரத்தை மரம் சாஞ்சுதுல. மரத்துல யாரு இருக்கா? அம்மையான காளியம்மா. அந்த மரத்துல தான் குடியிருக்கா. அம்மை மரம் சாயவோ அம்மை பிரசனமாயி வெளியே வந்துட்டா. அப்பா நான் யாரு தெரியா? யாரு? அம்மையான காளியம்மா வந்திருக்கேன். இந்த மரத்துல தான் குடியிருக்கேன். இந்த மரத்தை நீ கொண்டு போன காளியம்மா மரத்தோட வருவேன் வந்து உன் குடும்பத்தை கருவெடுக்காம காளி காட்டுக்கு வர மாட்டேன். அம்மா நானே கருவெடுத்த மாதிரி தானே இருக்கேன். புரிஞ்சு முன்னாடி 2 பேரும் தான் இருக்கும். என்ன பிள்ளையும் கிடையாது கொள்ளையும் கிடையாது. நீ இதுக்கு மேல என்ன கருவெடுக்க போற? அம்மா நான் ஒரு பரம ஏழம்மா. அப்படியா? என்ன பரம ஏழையா? நான் சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நீயோ உன் மனைவியோ ஒரே பட்னியா இருக்க முடியுமா? பட்னியா இருக்கணுமா? இல்ல நான் இருந்துக்கிடுவேனே, அந்த அம்மா இருக்க மாட்டாங்க. எப்படிலாம் சரி எப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நீயும் உன் மனைவியும் ஒரே பட்னி தான். நாளையில இருந்து நீயும் உன் மனைவாட்டியோ ஒரே லட்சாதிபதி. லட்சாதிபதிங்க பார்த்தா அம்மா என்ன எப்படி நான் லட்சாதிபதி ஆக போறேன்? விவரம் சொல்லு. எப்பா என்ன ஒண்ணு சொல்லுங்க. என்ன? நாளைக்கு அதிகாலையில கண்ட கொடையை கையில் எடுத்து இங்க வா. என் பக்கத்துல நாளைக்கு காலையில ஒரு மாணிக்க பித்து வளர்ந்துருக்கும். அந்த மாணிக்க பித்த உன் கொடாலியை கொண்டு கண்டதுமா வெட்டி நீ ஆனா என்ன வரும்? ரத்தம் தான் வரும். அந்த நேரத்துல ஒரு பாம்பு படம் எடுத்து வெளியே வரும்.
பாம்புன்னு பதறாத. ஆமா. அந்த பாம்பை நீ கண்டசமா வெட்டு. வெட்டு. பாம்பெல்லாம் உனக்கு 15,000 போ. பிடிச்சிடலாம். அவன் பிடிக்க போய் தானே அவன் செல்லத்துறை போட்டு கழிச்சு. பாம்பெல்லாம் 15,000 காதுல கேட்டான். அம்மா அம்மா கண்டிப்பா கிடைக்குமா? கிடைக்கும். கண்டிப்பா உனக்கு தங்கம் கிடைக்கும். போ. கிடைக்கும். தங்கம் கிடைக்கும். போ. தங்கம் கிடைக்கணும் ஒண்ணு. சரி காதுல கேட்டான். எப்படி வாடா? எப்படி வரா? வருங்கையுமா தன்னுடைய குடிசையில் வாரா. அம்மா எப்படி இருக்கா? இந்த ஐயா எப்போ வருவாவா? ஆமா. அரிசி எப்ப கொண்டு வருவாவா? பொங்கணுமே, பொரிக்கணுமே, புருஷனும் கொடுக்கணுமே, நம்மளும் சாப்பிடணுமே அப்படின்னு தலைவாசல் எதிர்பார்த்து இவன் என்ன வீசருங்கை வெறுங்கைமா ஏயா என்ன அரிசி எங்க பருப்பங்க பருப்பா அடவாயி என்ன ஒரு காரணம் தெரியுமா? என்ன காட்டுக்கு போனதுல காளி அம்மனை கண்ணால கண்ண. சரி இருக்கட்டும். என்ன சொன்னா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு ஒரே பட்னியா இருக்க சொல்லிருக்கா. பட்னின்னு சொல்லிட்டியா? அடவாயி என்ன உன் வீட்டுக்கு நான் இன்னைக்கு வந்தேனோ அந்த நாள்ல இருந்து காப்பட்னி. ஆமா அரை பட்னி பட்னி முக்கா பட்னி. இன்னைக்கு முழு பட்டியா இருக்க சொல்லியா? உன் வீட்டுல இன்னைக்கு முழு பட்னியா இருக்க சொல்லியா? ஆமா. அம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பட்னி. ஒரு நாளைக்கு தான் பட்னி. நாளையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே லட்சாதிபதியா? ஆமா. எங்கேயும் கொள்ளையடிக்க போறியா? அதுக்கு விவரம் தெரியல. இல்ல எங்கேயும் கலாங்க போறியா? என்ன வாயி காட்டுக்கு போனவனுக்கு மண்டைக்கு இழக்கம் வந்துடுதா? என்ன விவரத்தை சொல்லும் சொல்லும். அம்மா அம்மா காளியம்மா பக்கத்துல ஒரு மாணிக்கு புத்து இருக்கு. நாளைக்கு அதிகாலையில கோடாரியும் கைமா நான் போனோம். அந்த பித்துல ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்கும். ஆமா பாம்பு படம் எடுத்து நிக்குமா? பாம்பு கிட்ட போறியா? அடவாகி பாம்பு உன்னை கடிச்சிட்டா என் கதி என்ன ஆகும் தெரியுமா? அத பத்தி பூ எப்படி வைக்க, பொட்டு எப்படி வைக்க, 4 பேரும் மத்தியில எங்க நிக்க? அம்மா ஒண்ணு சொல்லுங்க. என்ன? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த பாம்பை நான் கண்டதுமா வெட்டணும். வெட்டினியா பாம்பெல்லாம் காளியம்மா பவுனாயிரும் சொல்லிட்டா. சொல்லிருக்கா தங்கமாயிரம் இருக்கா? தங்கம்மா? ஆமா. அப்ப நீ இருந்தாலும் கிடைச்சாலும் சரி. அப்ப நீ எப்படி நம்ம தங்கம் விடிய காலம் கிடைக்கல. விடிய விடிய சாப்பாடு இல்லாம புருஷன் முன்னாடி உறக்கம் இல்ல. விடிய கால நேரம் பாருங்க இந்த குளிர்ந்த காத்து அடிச்சதுல அந்த மனிதன் கண்ணா சேர்ந்து உறங்கலாம். உறங்கல முடிச்சுக்கிட்டே இருக்கா. காலை விடிஞ்சது கணவனை தட்டி உசுப்புதான். என்ன காலை விடிஞ்சாச்சு போய் தங்கம் கொண்டு வாங்க. தங்கம் கொண்டு வரமியா? தங்கம் கொண்டு வரல. எழுந்திருச்சு பார்த்தான் காலை விடிஞ்சாச்சு. கண்ட கொடாலி கையில எடுத்தான். வாசல விட்டு அந்த அம்மா வந்து வழிய என்ன போன முடிஞ்ச நல்ல முறையில் வரணும்ல அப்படின்னு சகரம் பார்த்து அனுப்புதா. அப்படி சமணம் பார்த்து அனுப்பும்போது என்ன சொல்றா? சொல்லி அனுப்புதா. என்ன சொல்றா? என்ன நீங்க போய் தங்கம் கொண்டு வரக்குள்ள நான் நீனும் இருக்க குடிசையை தட்டி நொறுக்கிறேன். கரையோட ஆக்கிடுவேன். ஆமா நீங்க வந்த உடனே வானம் தோண்டணும், மாடி வீட கட்டணும், ஆத்தாடி அம்மாடி ஆகாயத்துல காத்தாடியா போட்டு நீ சின்ன அடக்கா சிரட்டை அடிச்சுட்டு போ. காத்தாடிய போட்டு நம்ம ரெண்டு பேரும் சொகுசா தூங்கணும். ஆட்டம்மா சரி நான் தங்கத்தோட வருவேன். நீ தட்டி நொறுக்கிறா. ஆமா தரவாசலாம் கடந்திருக்கான். இந்த அம்மா தருண குடிசைய தட்டி போட்டு கடைசி முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கான். தட்டி நொறுக்கி தவிடுபடி ஆக்கிட்டா. கரையோட ஆக்கிட்டா. கரையோட ஆக்கிட்டு தலைவாசல் வந்து முக்காட போட்டு குத்து வச்சுட்டா. எதுக்கு முக்காடு போட்டுருக்கா? தங்கத்தோட வரட்டும் வந்தா தான் முக்காடு எடுக்கணும். இனி தெரியுமா? என்ன கையில காட்டில் வந்து
சொன்னதோ மாணிக்கத்துல பாம்பு ஒண்ணு பாம்பை கண்டா படையே ஒரு காலம் கிட்டுக்கிட்டு இவன் பாம்பை பார்த்தா இவன் காலெல்லாம் கிட்டுக்கிட்டு ஆடு. ஏ படம் எடுத்த பாம்பு படத்தை ஓடிச்சு பாம்பு பித்துக்குள்ள நுழையுது. பித்துக்குள்ள நுழைஞ்சல ஓடி வந்து பாம்பினுடைய மொனவாழ ஏ மொனவாழ எவ்வளவு இருக்கும் அவ்வளவு எப்படி இருக்கு அவ்வளவும் தங்கம் தான். ஏ தங்கம்னா ஒன்னா நம்பர் பாட்டுல தங்கம் உடனே பார்த்தா பித்த தட்டி நொறுக்கலாம் பாம்பை தேடி பார்த்தா பாம்பு போயிடுது. எங்க வச்சு போற இடத்துக்கு போயிட்டு பாம்பா காணும். கையில எடுத்து தங்கத்தை கையில எடுத்தா ஏ வீட்டுல வந்து அந்த அம்மாளுக்கு ஒரு கம்பளி செஞ்சு போடலாம் இல்ல ஒரு ஒத்த முகத்தி செஞ்சு போடலாம். ஏ எங்க வரா தங்கத்தை கொண்டுகிட்டு துருவா காசு கிடைக்க வந்துட்டான். வித்து திண்ணி முடிவாங்க காரிகள்ல வந்து ஐயா காரிகடை தங்கம் இருக்கு தங்கம் வேணுமா தங்கம்மா என்ன நேத்து விறகு வித்தான் இன்னைக்கு தங்கம் இருந்திருக்கான் எங்க நீங்க ஆனாலும் தங்க எனக்கு ஏ உன் கடையே நமக்கு எங்க இல்ல அடுத்த கடைக்கு வந்தா ஐயா தங்கம் விழுந்திருக்கேன் விற்க போறேன் வேணுமா வேண்டாமா உட்காரு ஏ காப்பியை கொடுத்தான் தங்கத்தை கையில வாங்கினா மாத்து வரைச்சான். தங்கத்தை பார்த்தா ஒன்னாலும் பாட்டுல ராசி ஐயா தங்கத்தை நெருங்க கலகாலத்துல காசை கொடுங்க தங்கத்தை வாங்கினா படியில கையில எடுத்தான். ஏ தங்கம் ஒரு படியில படி ஒரு படியில அப்படி ரெண்டையும் நெருக்கான் எடுத்தான். வழி பார்க்கும்போது எப்படி இருக்கு தட்டுக்கு தட்டட முள்ளுக்கு முள்ளட கணக்கா ரைட்டா ஏ ஐயா உன் தங்கம் ஒன்னே முக்காரைக்கு இருக்கு. நான் விறகு வித்தாலும் ஒன்னே முக்கா வேற எந்த வேலை பார்த்தாலும் ஒன்னே முக்கா கடைக்கு தங்க வித்தாலும் ஒன்னே முக்காலா ஏயா அவ இருந்த குடிசை இடி போட்டாங்க. அந்த மாராஜி அத தங்கத்தோட வருவான் மாடி வீடியோ கட்டணும்னு சொல்லி வீட்டையும் குப்புற போட்டு ஒண்ணுமில்ல மாக்கிட்டாங்க. ஆமா எங்க போய் குடியிருக்க சத்திரத்துக்கு தான் போனோம். சத்திரம் மாடங்கடத்தை பார்க்க வேண்டியது. ஆமா அதான் பாருங்க என்ன ஒரு மனிதனுக்கு பேராசை பெரும் நஷ்டம் அன்னைக்கு என்ன அளந்தானோ அழாம் அதுதான் உண்டு. ஆசை எவ்வளவு ஆசைப்பட்டா ரொம்ப ஆசைப்படக்கூடாது கூடாது. என்ன இது போல வல்ல நினைத்தல்லவோ ஆண்டி போல வடிவம் கொண்டு மலையாளி கூப்போடுவா அடி அடி மலை அம்மா அரமனைக்கு காத்திடம்மா இப்போ போய் வாரேனம்மா
வந்திருட்டு பழைது அதிருட்டு வரும் பொழுது அதுபடி நட்டுதையா ஐயோ வாவி தெய்வம் அதுபடி நட்டுதையா என்னமா எந்திரியதே ஐயா கேடு ஐயோ அவளது இடங்கள் எல்லாம் நம்ம வீட்டு வாசப்பாடி ஆத்தி வரம் கொடுக்க அதனால குற்றம் இல்ல அதுக்கப்பால வரும் பொழுது கையால வளர்ந்ததோரே யாரும் போன வழிமுறைக்கு மனந்தானே புகை கண்ட தீர்வாய்யா கரும்போன சாதனம் பார்த்தானு புதையா அதனால குற்றம் இல்ல அதுக்கப்பால வாட போரி அந்த ஒண்ணால உதையா அதனாக ஆகாத ஜமனாய்யா தந்தீர்வாயும் யாரும் முங்கங்காதில் கேட்டு நாளையில முறந்துட்டானே அதுக்கப்பால வரும் பொழுது ஒண்ணு கூதையா அழுகுறாலே சத்தங்களுக்கு காருங்காக தலையடிக்கு அதுக்கப்பால வாடும் போது நல்ல பாம்பு படமடைக்கு நாக பாம்பு எதிராச்சு அதுக்கு வாட வாட வாழை வாழாத குமரியாவா மூடாத நெறிவழி நீண்ட இளமதி நீண்ட இளமதி வாழாத குமரியாவா மூடாத நெறிபடியது அதுக்கு முன்ன வந்துட்டாங்க அதுக்கு படம் வரும் பொழுது கிரகியாவா அதை வச்சு நச்சுடு சமனங்க அப்போ அல தள்ளிட்டானே அரும்புது வேணும் இந்த மாலை ராஜங்காய்க்கு மாலை உதயவனர் வாழும் மாலை வாசி படந்த மாலை பங்கிலி துருவோடு மாலை பரமசிவம் வாழும் மாலை முலையதையில அத்தங்கரவாரத்தையில ஆரமரம் பக்கத்தையில சாந்தால தரமொழி சந்தனத்த கோலம் போட்டு மாவால தரமொழி மஞ்சளையால் கோலம் போட்டு கோலம் போட்டு இளமதியில ஒரு தோழையில வீரிக்க ஆதி மூலகணமதிய அதையில் அழைத்து வச்சு அருவம் புல்லு மாலை கட்டி ஐந்தர கணமதிக்கு மக போடுவான் திருவிளக்கை அட்டி வைத்த திருவிளக்கு தானே அங்கனை கண்டான் அங்க வச்சு நிறுநாடி ஓட சாய கண்டான் உடைக்கும் போது வானோட சிலர் கண்டான் பானை ஒண்ணு பொங்கலிட்டான் பொங்கலிட்ட பொங்க பானை மவுர கண்டான்
அழகாட்டடித்தால திருக்கணஞ்சி வஞ்சி அளந்து வச்சு நிறுநாடி அடியோட சஞ்சேதல்ல ஒரு தாமா இல்லாமலே உருண்டிடுது நிறுநாடி. ஆமா தேங்கா உடைக்கும் போது என்ன என்ன கண்ணோட போனதென்ன ஆமையா தேரோடி தேங்கா ஐயா. ஆமா அது கண்ணோட சதுரி போச்சு போச்சே. பானை ஒண்ணு பொங்கலிட்டோம். ஆமையா பொங்கலிட்ட பொங்க பானை. ஆமா அது ரெண்டாமா வந்து அதென்ன என்ன ஐயா என்ன பொங்கலிட்ட பொங்க பானை ரெண்டாமா வந்து என்ன அது காரணம் என்னய்யா? வியாபாரி பானை ஐயா வியாபாரி பானை ஐயா ஐயா முழங்கம்பும் கொண்டு நட்டுவாராம். கம்பத்துக்கு மேல எல்லாம் கலந்த செப்பு குளத்தை வைக்க செப்பு குளத்து மேலே ஒரு துமங்குளைய வைக்க ஒரு துமங்குளைக்கு மேலே குளத்தங்க கொண்டு வைத்தான். மேலே எல்லாம் மல்லி எதல வைக்க மல்லி எதல் மேலே அரும்பு வைக்க அரும்பு மேலே செங்கானிக்க வைக்க செங்கானிக்கு மேலே அந்த ஊசி செப்பு ஊசி மழை முடிச்சாலையில ஒன்று நாட்டு அதனால என்ன ஏ சனியா என்ன இன்னைக்கு ஒரு நாளைக்கும் என்ன வணங்கிட்டு போ. ஏ என்ன வணங்கிட்டு போனால சனி மகனுக்கு கோவம் வந்துடும். கண்ணும் சிவக்கு சிவக்கு கருவீச துடி துடிக்கு. அப்பந்தான் சொல்லலாம். என்ன சொல்றான்? ஏ கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா இதுவரை என்ன உருவம் வழிமுறிச்சு வணங்கன்னு சொன்ன இவனும் கிடையாது. கிடையாது. இந்த வையுகத்திலே கிடையாது. கிடையாது. நீ ஒருவன் நெஞ்சு துணிஞ்சு மனம் துணிஞ்சு வழிய மறிச்சு வணங்குன்னு சொன்னியா? சொன்னியா? ஒன்னு 8 நாளையெல்லாம் பிடிக்கல. வியாபாரம் சரிமில்ல போ. ஆமா சொல்லிட்டு போயிட்டான். ஏ சும்மா வரா என்ன நெஞ்சு எட்டிட்டு போறான். அவன் நெஞ்சத்தான் தட்டுவான். ஆமா அப்பந்தான் கேட்கான். சரி எம்பெருமான் என்ன ஆஹா சனிய வந்தாலும் வருவானோ வருவானோ நம்மளை பிடிச்சாலும் பிடிப்பானோ என்று எண்ணி ஏ என்ன அன்னையிலிருந்து ஊன் உறக்காற்று ஒண்டி ஒடுங்கி ஒரு சான் போல குறியிட்டான். ஏ ஒரு நாளா 2 நாளா 4 என்னாச்சு 4 7 நாளாச்சு. ஒரு வாரம் ஆச்சு. 7வது நாளையில அங்க யார் வரா? இந்த உலகம் சுத்தம் பண்ணி வாழ. அது யாரோ? ஏ உலகம் சுத்தம் பண்ணி வாழ தெரியுமா? அவர் தான் திருலோக செஞ்சாரியாக நாரத மாமுனி. நாரத மாமுனி வராரு. நாரதர் வரவோம். நாரதை கண்டார் எம்பெருமா. நாரதா இல்ல வரவேண்டு வரவேண்டு என்னையா என்ன ஒரு கால திருநாளா இருக்க. இன்னைக்கு ரொம்ப உச்சாரமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வணங்குதீர. ஆமா ரசிகரி என்ன ரொம்ப முகவாடி இருக்கிறே. என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்னு கேட்காரு. ரொம்ப தெரியாதா? என்ன அடா அடா என்ன ஈசன் இருக்காமல யாருடா ஜனிய? ஆமா கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டான். ஒரே ஒரு நாள் என்ன வணங்குன சொன்ன ஒரு வார்த்தை. இந்த 8 நாளைக்குள்ள என்ன பிடிக்கல. என் பேரு சனிமலை நெஞ்சு இட்டு போயிட்டான் ஐயா. ஏன் அருதா இன்னைக்கு 4 ஏழாச்சு. நாளைக்கு வந்தாலும் வருவானோ என்ன பிடித்தாலும் பிடிப்பானோ. ஆமா அதுதான் கவலையோட இருக்கும் ஐயா. அப்படியா? என்ன உனக்கு தெரியாத யோசனை எதுவுமே இல்ல. இந்த ஒரு தடவையும் ஆமா என்ன ஜனியம் பிடியாம இருக்கணும். அதுக்கு நீதான் ஒரு யோசனை சொல்லு. ஒரு வழி சொல்லுமியா? எவாரி என்ன நாரதங்கிட்ட இருந்தாலும் ஆமா சனியங்கிட்ட போய் எதிரிக்கப்பா சொன்னா சொன்னபடி செய்வானே. ஏ என்ன சனியம் பிடிச்சா தொட்டுட்டா அவன் அதோட செத்துட்டான். அப்பேர் விட ஜனியங்கிட்ட போய் எதிரிக்கப்பா
ஏயா என்ன வந்தாலும் வருவானே வருவானே ஏ என்ன உனக்கு தெரியாத யோசனை இல்ல இல்ல ஒரு தடவை எனக்கு ஒரு யோசனை சொல்லு சொல்லி அப்படியும் நான் சொல்லணுமா நான் சொன்னதுல நீ கேட்கணும் கேட்க என்ன சொன்னாலும் கேட்கணும் கேட்கலாம் அப்பந்தான் சொல்லுதான் என்ன ஐயா என்ன கிருஷ்ணா என்ன சொல்லுங்களே இன்னைக்கு கருங்கோலத்து கம்மாயில ஆயிரம் சொன்னார் ஈசானிய மூலையில எம்பெரும் அங்கோவாள் கருணார வடிவம் கொண்டு எம்பெரும் இருந்தையா சரியே இங்க வருவாயோ கிருஷ்ணனை காணுமே ஏமாந்து போவாயோ நல்ல யோசனை ஒன்னே ஒண்ணு என்ன